இவளை காணும்னு வீடெல்லாம் தேடிட்டு இருக்கேன். இவ இந்த ரூம்ல வந்து படுத்திருக்கா. ஏன் என்னாச்சு? நம்ம கூட வந்ததுல இருந்து ஒழுங்கா பேசவே இல்லையே. சாரு, சாரு. ஹே கியூட்டி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதே. எனக்கு தூக்கமா வருது. ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிக்கிறேன். சரிடி, நீ தூங்கு. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா ஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்கலாம்ல. ஏன் ஃப்ரெஷ் ஆகாமலே தூங்குற? இல்லடி, ஃப்ரெஷ் ஆயிட்டா தூக்கம்லாம் போயிடும். இப்பவே தூங்கிக்கிட்டாதான். அப்புறம் குளிச்சுட்டு நான் வந்து சாப்பிட்றேன். நீ போ. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலாம்னு வந்தேன். நீ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கே. சரி நீ தூங்கு. நான் போய் ஆர்த்திக்கிட்டையும் பார்வதிக்கிட்டையும் சொல்றேன். என்னது முக்கியமான விஷயமா? என்னன்னு சொல்லுடி, இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. பரவாயில்ல சாரு, நீ தூங்கு. உனக்கு தூக்கம் தானே ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக கூட தூங்குற. சரி நீ தூங்கு. நான் போய் ஆர்த்திக்கிட்டே சொல்லிக்கிறேன். கீர்த்தி, என்னை இரிட்டேட் பண்ணாதீங்க. நான் நல்லா தானே தூங்கிட்டு இருந்தேன். முக்கியமான விஷயம் சொன்னதுனால எனக்கு தூக்கமே போயிடுச்சு பாரு. என்னன்னு சொல்லு, இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது. சரி டென்ஷன் ஆகாத, சொல்றேன். அது வந்து என்னன்னா, ரொம்ப பண்ணாதடி. சீக்கிரம் சொல்லுடி. நீ சொல்றத பார்த்தாவே எனக்கு எக்ஸைட்மெண்டா இருக்கு. அது வந்து சரமாடி போடி. ஓ மை காட். கீர்த்தி, எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே வேலையா போச்சுடி. எதா இருந்தாலும் முழுசாவே சொல்ல மாட்டியா? என்னன்னு சொல்லிட்டு போடி, நில்லு. அப்பனா நீ என்னை வந்து போடி, அப்பதான் நான் சொல்லுவேன். ஓ காட், ஐஸ் பாய் விளையாடுற நேரமா அது. இவ கூட எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையா போச்சு. சின்ன பிள்ளைத்தனமா விளையாண்டுட்டே இருக்கா. கீர்த்தி, ஓடாதடி, நில்லு. அந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லணும்னா நான் ஓடுறேன். நீ வந்து போடி, அப்பதான் நான் சொல்லுவேன். ஓகே, நீ ரொம்ப தூரம் போயிடாத. இங்க எந்த இடமும் எனக்கு தெரியாதுல்ல. ஓகே ஓகே சீக்கிரம் வந்து நீ இப்படி வா. ஏன் சத்யா நின்னுட்டே இருக்க? வா வந்து உட்காரு. இல்லக்கா பரவாயில்ல, நீங்க உட்காருங்க. நான் கொஞ்சம் லேட்டா உட்காந்துக்கிறேன். ஸ்கூல்லாம் எப்படி போகுது? நல்லா படிக்கிறியா? அதெல்லாம் ஓகேக்கா. என்ன இந்த மேக்ஸ் தான் புரியவே மாட்டுது. ஓ, நீ மேக்ஸ் பயாலஜியா? ஓகே. ஆமாக்கா. ஏன்டா அந்த குரூப் எடுத்தோம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் சத்யா, உனக்கு மேக்ஸ் வராதா? ஆமா பார்வதிக்கா, எனக்கு மேக்ஸ்னாலே ஆகாது. அப்பாவும் அம்மாவும் கம்பல் பண்ணாங்கன்னு இந்த குரூப் எடுத்தேன். என்னது, அம்மா அப்பா கம்பல் பண்ணாங்கன்னு எடுத்தியா? அப்போ உனக்கு பிடிச்சி எடுக்கலையா? ஆமாக்கா, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் யாரோ தெரிஞ்சவங்க சொன்னாங்க மேக்ஸ் பயாலஜி எடுத்தா எந்த குரூப் வேணா படிக்கலாம் அப்படின்னு. அதுக்காக அம்மாவும் அப்பாவும் இதை எடுத்து படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு எடுத்து படிச்சேன். எடுத்துட்டேன். ஆனா இப்பதான் நினைக்கிறேன் ஏன்டா எடுத்தோம். அதெல்லாம் ஒரு கஷ்டமும் இல்ல சத்யா. ஒரு தடவைக்கு 2 தடவை பாரு, அதெல்லாம் நல்லா புரியும். என்னக்கா இவ்வளவு தூரம் சொல்றீங்களே, நீங்களும் மேக்ஸ் பயாலஜியா? ஆமா சத்யா, நானும் கீர்த்தியும் மேக்ஸ்ங்கிறதே தொடமாட்டோம். இவன் மட்டும் மேக்ஸ் எடுத்து படிச்சிருக்கா. அப்ப நீங்க என்ன குரூப் எடுத்து படிச்சீங்க 12th? நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சேன். அதுலயும் மேக்ஸ் தான் வரும். இப்போ எல்லாத்துலயுமே மேக்ஸ் வரும் அப்படிதானே? அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்தி, எங்கடி உன் தங்கச்சி கீர்த்தி? அவளுக்கு எப்ப பார்த்தாலும் இதே வேலையா போச்சு. என்னாச்சு சாரு? ஏன் இப்ப இவ்வளவு கோவமா இருக்க? தூங்குறேன்னு சொல்லிட்டு தானே தனியா ஒரு ரூம்ல போய் தூங்குறேன். ஆமா பார்வதி, நல்லா தூங்கிட்டு இருந்தேன். இந்த கீர்த்தி இருக்காங்க, கீர்த்தி அங்கேருந்து வேமா வந்து என்னை எழுப்பி விட்டுட்டு வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னா. சரி என்னன்னு சொல்லிடுன்னு சொன்னா, என்னை வந்து புடி அப்பதான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஓடிட்டா. இப்ப அவளதான் நான் வீடு பூரா தேடிட்டு இருக்கேன். இங்க வந்தாளா? உங்களுக்குலாம் என்னை பார்த்தா சிரிப்பா இருக்காடி. என்னை அவ தூக்கவே விட மாட்டாடி. என்னன்னு கேட்க மாட்டீங்களா? அதை வந்து நாங்க அவள்கிட்ட கேட்டோம்னா, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அடிச்சுக்குவோம், சேர்ந்துக்குவோம், அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு சொல்லி எங்களை அவாய்ட் பண்ணுவா. அதுக்கு ஏன் நாங்க கேட்கணும்? நாங்க கேட்காமலே இருக்கலாமே. நீ உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றல, இருடி உன்னை வந்து வச்சுக்கிறேன். நான் முதல்ல அவளை போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறேன். அக்கா, யார் இது? நம்ம சொந்தக்காரவங்களா? இங்கிலீஷும் தமிழும் சேர்ந்து பேசுற மாதிரி பேசுறாங்க. இல்ல சத்யா, இவன் நம்ம சொந்தக்காரவங்களா இல்ல. எங்க அப்பாவோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பொண்ணு, நம்ம கீர்த்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓ அப்படியா? சரி. எங்க உங்க அக்காவை காணோம்? நானும் வந்ததுல இருந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவளை ஆளே காணோம் வீட்டுல. அவ காலேஜ் போயிருக்காக்கா. எப்போ சீக்கிரம் வந்துருவா. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, இவ்வளவு நேரம் ஆயும் காணோம். காலேஜ்னாவே அப்படிதான் சத்யா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதுனால டைம் போறதே தெரியாது. ஆமா சத்யா, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது டைம் போறதே தெரியாது. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாதான் போவேன். அது வரைக்கும் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா இருப்பேன். என்னக்கா சொல்றீங்க? காலேஜ்ல போன்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ணுவீங்க சத்யா. நான் ஒரு ஃபோன் வச்சிருக்கேன், கீர்த்தி ஒரு ஃபோன் வச்சிருக்கா, இதோ பாரு ஒரு ஃபோன் வச்சிருக்கா. எல்லாமே ஒரு ஃபோன் வச்சிருக்கோமே. பரவாயில்லக்கா, நீங்களாம் இப்பவே ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க. எங்களெல்லாம் ஃபோனை தொட கூட விட மாட்டாங்க. என்ன சத்யா சொல்ற? ஃபோன் யூஸ் பண்ண விட மாட்டாங்களா? ஆமா பார்வதி அக்கா, காலைல விடிஞ்சது ஸ்கூல் போறோம். சரி ஈவினிங் சீக்கிரம் வந்தா கொஞ்ச நேரம் ஃபோன் எடுத்து பார்ப்போமேனு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். படிக்கிற பிள்ளைக்கு ஃபோன் எடுத்துனா அந்த பேச்சு பேசுவாங்க. என்ன சத்யா சொல்றேன்? நாங்க படிக்கிறதே இந்த ஃபோன்ல தான். அக்கா, உங்க ஊருக்கு எங்க ஊருக்கு அதான்க்கா வித்தியாசம். நீங்க காலேஜுக்கெல்லாம் ஃபோன் எடுத்துட்டு போறீங்க. நீங்க காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஃபோனே தொடக்கூடாது, அவ்வளவுதான். ஆமா, சோனியும் காலேஜ் தானே படிக்கிறா. அவளும் என் ஏஜ் பொண்ணு தானே. ஆமாக்கா, அவளுக்கும் உங்களுக்கும் ஒரு வயசு தான் இருக்கும். அவளும் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறா. சரி ஆர்த்தி, நீ சத்யாவும் பேசிட்டு இருங்க. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. நான் போய் ரூம்ல தூங்கட்டா? இருப்பாரோ, அத்தை லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் தூங்கலாமே.
இல்ல ஆர்த்தி, எனக்கு ரொம்பவே டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் போய் தூங்குறேன். அவங்க எல்லா லக்கேஜையும் எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து எழுப்பி விடுறியா? அதுக்கப்புறம் நான் ஃப்ரெஷ் ஆயிக்கிறேன். ஓகேடி பாரு, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் அத்தை வந்ததுக்கப்புறம் உன்னை வந்து எழுப்பி விடுறேன். சரிடி ஆர்த்தி. சாரி சத்யா, எதுவும் தப்பா எடுத்துக்காத. என்னால பேச முடியல, கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் போய் கொஞ்ச நேரம் தூங்குறேன். நீ ஆர்த்தியோட பேசிட்டு இருக்கியா? ஐயோ அக்கா, அதனால ஒண்ணும் இல்ல. இதுக்கெல்லாம் ஏன் போய் சாரி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு தூரத்துல நின்றுருக்கீங்க, அப்புறம் டயர்டா தான் இருக்காதா? நீங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் சத்யா. ஐயோ அக்கா, இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கீங்களா? போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. சரி சத்யா. ஆர்த்தி அக்கா. என்ன சத்யா, சொல்லு. அக்கா, நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்பேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? ஏய் சத்யா, நமக்குள்ள என்ன இருக்கு? உனக்கு எனக்கு ஒரு வயசு தான் டிஃபரன்ஸ். நீ என்னை அக்கான்னு கூட கூப்பிட வேண்டியதில்லை. எதா இருந்தாலும் என்கிட்ட கேஷுவலா கேளு, எதா இருந்தாலும் சொல்றேன். இல்லக்கா, இது உங்கள்கிட்ட எனக்கு கேட்க இஷ்டம் இல்லைதான். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கேட்காமலே இருக்க முடியல. அதனாலதான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ சத்யா, அதான் நான் சொல்றேன்ல, நான் கோவம்லாம் பட மாட்டேன். கீர்த்தி தான் நல்லா கோவப்படுவேன். அவள்கிட்ட தான் எதா இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா பேசணும். ஆனா நான் அப்படி கிடையாது. எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு, எதா இருந்தாலுமே சொல்லுவேன் நான். அக்கா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால உங்கள்ட்ட நான் தைரியமா கேக்குறேன். ஆமாக்கா, பார்வதி அக்காவோட அம்மா அப்பாவுக்கு என்னாச்சு? என்னாச்சுக்கா? நான் எதுவும் கேட்க கூடாததை கேட்டுட்டேனோ? ஐயோ இல்ல சத்யா, இப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கேட்க கூடாதெல்லாம் இல்ல. அதை பத்தி நானும் இன்ன வரையும் யார்ட்டையும் கேட்டதில்ல. ஒரே ஒரு வாட்டி அம்மாட்ட கேட்டேன். அம்மா என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. என்னன்னு இவள்கிட்டையும் கேட்க ஒரு மாதிரி இருக்கு. இன்ன வரையும் நான் அவள்கிட்ட இதை பத்தி கேட்டதே இல்லை. அப்போ இத்தனை வருஷத்துல நீங்க பெரியம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை தான் இதை பத்தி கேட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் எதுவும் கேட்டது இல்லையா? ஆமா சத்யா, இத்தனை வருஷத்துல நான் அதை பத்தி அம்மாட்ட கேட்டதும் இல்லை, எனக்கு கேட்க தோணுதும் இல்லை. ஒரே ஒரு தடவை கேட்டேன். ஆனா அம்மா அதை பத்தி எதுவும் பேசாம, எனக்கு பார்வதி நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம தான் நல்லா பாத்துக்கணும், அவ உன்னோட தங்கச்சின்னு சொல்லிதான் வளர்த்தாங்க. அடிக்கடி அதை தான் சொல்லுவாங்க. ஓகேக்கா, நான் இது மாதிரி கேட்டேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, அதுல என்ன சத்தியா இருக்கு? சரி, எதுக்கு நீ இப்ப அதை பத்தி கேட்ட? இல்லக்கா, நான் ஸ்கூல் விட்டு வந்ததுமே உங்களோட எல்லாம் பேசிட்டு நான் போய் அம்மாட்ட சாப்பாடு போட்டு கேட்டேன்னா, அம்மா சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு பார்வதி அக்காவை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் சொன்னாங்க, பார்வதி அவ்வளவு அழகா எழுதா, நம்ம மேல அவ்வளவு பாசமா இருக்கா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பா இருந்தா நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு சொன்னாங்க. அதான் எனக்கு எப்படி கேட்கறதுன்னு தெரியாம உங்கள்கிட்ட கேட்டேன். இல்ல சத்யா, பார்வதி பத்தி எனக்கு எதுவும் முழுசா தெரியல. கண்டிப்பா தெரிஞ்ச உன்கிட்ட சொல்றேன், ஓகேவா? ஓகேக்கா. என்ன சதி, காஃபி எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கா? நீங்கள் சொன்னதை வச்சு போட்டேன். எப்படி இருக்குன்னு தெரியல, குடிச்சு பார்த்து சொல்லுங்க. என்ன சதி, எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அட இருடி சின்ன பொண்ணு, நல்லா குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன். இப்பதானே ஒரு வாய் குடிச்சிருக்கிறேன், சூடா வேற இருக்கு. சரி சித்தி, ஒன்றும் அவசரம் இல்லை, மெதுவாக குடிச்சு பார்த்தே சொல்லுங்க. என்ன சித்தி, நல்லா இல்லையோ? உன் ஃபேஸே ஒரு மாதிரி இருக்கு. இல்லடி சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் அவ்வளவுக்குலாம் மோசம்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் பாலை கொதிக்க விட்டுருந்தேன்னா நல்லா இருந்திருக்கும். என்ன சித்தி சொல்ற? அப்போ டேஸ்ட்லாம் நல்லா இருக்கா? ஆமாடி சின்ன பொண்ணு, உண்மையுமே நீ போட்ட காஃபி நல்லா இருக்கு. அடுத்த தடவை பாலை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் சக்கரை போடு, சூப்பரா இருக்கும். என்ன சித்தி சொல்ற? அப்போ நானும் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேனா? ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டுக்கார் வந்தாக்கல முதல்ல அவருக்கு காஃபி போட்டு தான் கொடுக்கணும். சின்ன பொண்ணு, நீ இப்போ தாண்டி காஃபி போடவே கற்றுக்கிற. இனிமேல் சமைக்கணும், சமைக்க கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் சமையலாம் செஞ்சு உன் புருஷன் அசத்து, சரியா? ஆமாம் சித்தி, நீ ஊருக்கு போகிறதுக்குள்ளேயும் சமையலை வந்துட்டு நல்லா கற்றுக்கிட்டு என் வீட்டுக்காருக்கு நல்லா விதவிதமாக செஞ்சு கொடுக்கணும் சித்தி. நானும் அதுக்கு தானே வந்திருக்கேன், உனக்கு நல்லா சமையலை கற்றுக் கொடுத்துடணும். ஆமாம் சித்தி, நீ ஊருக்கு போகிறதுக்குள்ள என்ன பண்ணுறியோ இல்லையா, எனக்கு சமையல் மட்டும் கற்றுக் கொடுத்துட்டு போயிரு. இந்த பியூட்டிஷியன் குரூப் எடுத்து படித்ததுக்கு இந்த சமையல் குரூப்பாவது எடுத்து படிச்சிருந்துருக்கலாம். கொஞ்சமாவது சமைக்க கற்றுருப்பேன், என் புருஷனா நல்லா சாப்பிட்ருப்பாரு. அதை இப்போ யோசிச்சு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். அதுவும் சரிதான் சித்தி. ஃபோன் அடிக்கிறது பாரு சின்ன பொண்ணு, எடுத்து யாருன்னு கேளு, மாப்பிள்ளையா தான் இருக்க போகிறாங்க. இல்லை சித்தி, வேலை விஷயமா வெளில போனால் ஃபோன்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறது யாராக இருக்கும்? சரிடி சின்ன பொண்ணு, யார் பண்ணுறதுன்னு எடுத்து பார்த்தா தானே தெரியும், எடுத்து பாரு. யாருன்னு சின்ன பொண்ணு? தம்பி தான் சித்தி கூப்பிடுறான். அடட, ஆமா சின்ன பொண்ணு, உனக்கிட்ட சொல்ல சொன்னா நான் தான் மறந்துட்டேன். அவனுக்கு உன் வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஏதோ லொக்கேஷன்லாம் அனுப்புவீங்களாமே, அதை அனுப்ப சொன்னா முதல்ல உன்கிட்ட. அட ஏன் சித்தி, இதை முதலே சொல்ல மாட்டேன்? பாவம் எங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததில் அதை சுத்தமாக மறந்துட்டேன் சின்ன பொண்ணு. அட ஏன் சித்தி, நீ முதல்ல சொல்ல மாட்டேன்? இப்போ பாரு, ஃபோன் எடுத்தாக்கனே என்னை தான் திட்டுவான். அதெல்லாம் தம்பி திட்ட மாட்டாண்டி, என்னன்னு கேளு. எவ்வளோ நேரம் ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன், எடுக்காம என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த அக்கா? ஹலோ சிவா, எங்கடா இருக்க? வீட்டுக்கு வந்துட்டியா? ஏன்க்கா அப்படி பண்ற? உங்க ஊர் எதுன்னு எனக்கு தெரியாது, அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்கிட்ட நான் வர முடியும்? ஐயோ சாரிடா தம்பி. சரி, இப்போ எங்கே இருக்க? நான் எங்கே இருப்பேன்? நம்ம வீட்டில் தான் இருக்கேன். இப்போ தான் ஃப்ரெண்டோட வெளில போயிட்டு வந்தேன். லொக்கேஷன் ஷேர் பண்ணுக்கா, நான் வர்றேன். ஆமாம், உன்கிட்ட சொல்ல சொன்னேனே, அம்மாட்ட சொல்லலையா லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லி? இல்லை சிவா, என்கிட்ட சித்தி சொல்லவே இல்லை. இப்போ நீ ஃபோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் சொல்லுது. ஏண்டி நான் சொல்லலைங்கிறத சொல்லியே ஆகணுமா? சரி ரெண்டு பேரும் சட்டப்படாதீங்க. இப்போயாச்சும் லொக்கேஷன் ஷேர் பண்ணுக்கா, நான் வர்றேன். சரி சிவா, ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ண, உடனே அனுப்பி விட்றேன். சரி சீக்கிரம் அனுப்பிவிடு. அம்மாட்ட கேளு, வேறு எதுவும் வேணுமா நான் எடுத்துகிட்டு வரேன். சித்தி, உனக்கு வேறு எதுவும் வேணுமா, எடுத்துகிட்டு வரணுமான்னு தம்பி கேட்குறான். இல்லடி சின்ன பொண்ணு, எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன். அவனை மட்டும் பத்திரமா வர சொல்லு. இல்லை சிவா, அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் அம்மா எடுத்துகிட்டு வந்துருச்சான், நீ மட்டும் பத்திரமா வா. சரிக்கா, உனக்கு எதுவும் வேணுமா, வாங்கிட்டு வரட்டா? இல்லை சிவா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மாமாட்ட சொல்லிவிட்டு மாமா வாங்கிட்டு வந்துருவாங்க, நீ மட்டும் பார்த்து பத்திரமா வா. சரிக்கா.
ஒரு நாள் பூரா சோனி கூட தான் இருந்துட்டு வந்தேன், இருந்தும் திரும்ப திரும்ப சோனி ஞாபகமாகவே இருக்கு. இன்னைக்கு பூரா சோனி தான் கூட்டிகிட்டு சுற்றினேன், இருந்தும் சுத்தமாக மறந்துட்டேன். அவளுக்கு இன்றைக்கும் கிஃப்ட் வாங்கி கொடுக்கல. மறுபடியும் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்கலாம்னு நினச்சாலும் இனிமேல் அவன் நம்ம கூப்பிட்டாலும் வரமாட்டா. நல்ல வேலை சபரிக்கிட்டேருந்து தப்பிச்சதே பெரிய விஷயமா போச்சு. இன்னைக்கு என்னைக்கு என் மச்சாங்கிட்டே நான் மாட்ட போறேனோ, யாராவது போய் அவன்கிட்ட சொல்கிறதுக்கு முன்னாடி நானே அவள்கிட்ட சொல்லிடுறது நல்லது. சோனியும் நானும் லவ் பண்ணுறோங்கிறத. நானும் சோனியும் லவ் பண்ணுறது சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. சொல்லவும் பயமாக இருக்குது, சொல்லாமலும் இருக்க முடியலை. என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியலை. சபரிகிட்ட போய் இது மாதிரி உன் தங்கச்சியை தாண்டா லவ் பண்ணேன்னு சொன்னால் என்ன ரியாக்ட் பண்ணுவானே தெரியல. அக்செப்ட் பண்ணிக்குவானா இல்லை வீட்டில் போய் சொல்லி மாட்டி விட்டுருவானான்னு தெரியல. பாவம் சோனி என்னை எவ்வளோக்கு எவ்வளோ லவ் பண்ணுறாலோ அதே அளவுக்கு அவங்க அம்மா அப்பா மேலேயும் பாசமாக இருக்கா. அவளும் மாட்டிக்குவா. என்ன பண்ணுறதுனே ஒன்றுமே புரியல. சொல்லாமலும் இருக்க முடியல. ஐயோ எனக்கு பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? இருக்கவே இருக்கா நம்ம பிரதீப். அவன்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணலான்னு கேட்கலாம். இவ்வளோ நேரம் ஃப்ரீயாக தான் இருந்தேன், ஒருத்தனும் ஃபோன் பண்ணல. கரெக்டாக இந்த பைக் எடுத்து ஓட்ட போது தான் ஃபோன் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு கடைசியில் நம்ம தான் பைக் ஓட்டையில் ஃபோன் பேசுகிறோன்னு சொல்லி நம்மளே திட்டுவாங்க. இவன் எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறான்? ஹலோ மச்சான், மச்சான் எங்கடா இருக்க? நான் எங்கே இருந்தால் உனக்கு என்னடா? எதுக்குடாப்பா எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஏன் மச்சான் இப்படியெல்லாம் பேசுகிற? ஆமாம், உன்கிட்டலாம் பேசவே கூடாது. என்ன பண்ணி தொலைகிறது? என் கேரகம் என் ஃப்ரெண்டாக வந்து தொலைஞ்சிட்டியே. என்ன மச்சான் என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியா? வேணாண்டா, என் வாயை கிளறாத. அசிங்க அசிங்கமாக ஏதாவது சொல்லிட போகிறேன். ஒழுங்காக ஃபோனை வச்சுட்டு ஓடிடு.